நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகன். நம்முடைய அரசியல் வெட்டி பேச்சில் இந்த பதிவு உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நேரம் இருந்தால், பொறுமை இருந்தால் கவனியுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அரசியல் வெட்டி பேச்சு 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். விரும்பினால் அதையும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரயோஜனமான வரலாற்று தகவல்கள் பல விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கிறோம். சரி, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, கனிமொழி அவருடைய பாராளுமன்ற தொகுதி எப்படி இருக்குது, அதையும் தாண்டி பெண்ணியம், கழகத்தினுடைய பெண்ணியம், திராவிடத்தை கட்டி காத்த பெண்ணியம் எப்படி இருக்குது, அதுக்கு சில வீடியோக்களை தான் உங்கள்கிட்ட காமிச்சு அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம கழகத்தினுடைய பெண்ணியம் கட்டுக்கோப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் வீடியோ போடுறேன், பாருங்க. திருவள்ளூர் மாவட்ட திமுக மகளிர் அணி அமைப்பாளராக இருந்த பிரியதர்ஷினி சமீபத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள பிரியதர்ஷினி, திமுக மேற்கு மாவட்ட செயலாளரும் திருத்தணி எம்எல்ஏவுமான சந்திரனின் ஆசைக்கு இணங்க மறுத்ததால் பதவியை பறித்ததாக கூறியுள்ளார். அவர் இன்னும் தகாத முறையில் நடந்து கொள்ள ஆசைப்பட்டார். அவர் இதுக்கு என்னோட மகளிர் அணியெல்லாம் போன் நம்பரை கொடுத்து என்ன பேசவே என்று சொன்னார். அவங்களெல்லாம் என்னோட ஆசைக்கு இணங்கவே என்று சொன்னார். நீ எனக்கு இணங்க வேண்டும் என்று சொன்னார். அந்த மாதிரி கேவலமான பழப்பை நான் பழைக்க மாட்டேன் என்று சொன்னேன். கழகத்துக்கு பணியாற்ற வந்தோம். நாங்க நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள். கழகத்தில் பெண்கள் வந்தா எல்லாரும் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நீ நினைக்க முடியுமா? பெண்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் நீ பாதுகாப்பு கொடுக்கிற இடத்துல இருக்கிற, நீயே எங்களுக்கு மகளிர் அணிக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாமா? நான் இதை தலைவரிடம் கொண்டு போய் சொல்லுவேன் என்று சொன்னேன். உன்னை அடிப்படை உறுப்பினராக இந்த எடுத்துருவேன், உன்னை கட்சி விட்டு எடுத்துருவேன், உன்னை ஒழிச்சிடுவேன் என்று அவர் மிரட்டினார். அவர் ஏன் என்னை மிரட்ட வேண்டும்? நான் அப்போதும் நான் கழகத்துக்காக வேலை செஞ்சேன். திராவிட முன்னேற்ற கழக ரத்தம் என் உடம்பில் ஓடுகிறது. நான் தலைவரை சந்திப்பேன் என்று நான் தலைவரிடம் போக வேண்டும் என்று அறிவாலயம் சென்றேன். தலைவர் அவர்களை பார்க்க வேண்டும் என்று போகும்போது தலைவர் அவர்களை நான் பார்க்க முடியவில்லை. அந்த காரணத்தினால் 2ஆம் கட்ட தலைவரிடம் கடிதம் கொடுத்து, மாவட்ட கழக செயலாளர் எனக்கு மாவட்ட மகளிர் அணி பொறுப்பு வழங்க மாட்டேன் என்று சொன்னார். அவர் சொன்ன காரியங்களை நான் உங்களிடம் நேரில் சொல்லுகிறேன், நீங்கள் உடனே அவரை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும் என்று சொன்னேன். அவங்க யாரும் 2ஆம் கட்ட தலைவர்கள் விசாரிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். அவர் மறுநாள் பார்த்தா முரசிலில மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் என் பேர் மாற்றப்பட்டு வந்தது. அவர் சொன்ன வேலைக்கும் அவர் கேட்ட என் மேல ஆசைப்பட்டார். அதுக்கு நான் அவரோட இணை கொடுக்கவில்லை என்று அவர் என்னை மாற்றினார். இது எந்த விதத்துல நியாயம்? பாத்தீங்களா, கழகத்தினுடைய நிர்வாகிக்கு இந்த நிலைமை. அழைச்சது யார்? அதுவும் கழக நிர்வாகி தான். அப்ப கழகம் எந்த அளவுக்குள்ள கட்டுக்கோப்பா இருக்குது அப்படிங்கறத நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் இடுப்பு கிள்ளி திமுக, ஒரு பக்கம் கமான் அப்படின்னு கூப்பிடுற திமுக இருக்குது. திமுக என்றும் தன்னுடைய பார்வையை மாற்றியதில்லை. நாடாவை அவிழ்த்து பாருங்கள் எல்லாம் தெரியும் சொன்ன அந்த இடத்துல இருந்தே துவங்குது திமுகவுடைய வரலாறு. பெண்ணிய விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய மேடைகளில் பேசக்கூடிய கனிமொழி பாராளுமன்ற உறுப்பினரா முதல் முறை தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த தம்பி முதல் முறைன்னு சொல்றேன். அப்போ அதுக்கு முன்னாடி ராஜ்யசபா சீட்டு தான் தேர்தலே போட்டியிடாம நோகாம நோம்பு திங்கிறதுக்கு இந்திய அரசியல் ஒரு சட்டத்துல ஒரு திட்டம் இருக்கு இல்லையா? தேர்தலே போட்டி போட வேண்டிய கிடையாது. கட்சிக்காரனை உனக்கு 10 சீட்டு கொடுத்து ராஜ்யசபா அனுப்பிடலாம். மக்களவை மாநிலங்கள் வச்சிருக்காங்கல்ல, அப்படி நின்று நம்ம அம்மா மேலே வந்துட்டாங்க. அப்படி எல்லாருக்கும் அறியப்பட்ட முகமாயிட்டாங்க. நம்ம தமிழறிஞருடைய மகள் இல்லையா, மேல வந்தாச்சு. மேல வந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல உள்கட்சி அரசியல், குடும்ப அரசியல் வேற இருக்குது. தன்னையும் ஒரு அரசியல்வாதி காட்டிக்கணும், தேர்தல் வெற்றி பெற சூழ்நிலைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கணுங்கிறதுக்காகவே அவங்க செலக்ட் பண்ண தொகுதி தூத்துக்குடி. அந்த தொகுதியில தான் அவங்க தேர்தல் போட்டியிடுறதுக்கு முன்னாடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்ததுங்கிறது ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். அதுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்கான்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. பொது அறிவோடு நீங்கள் தேடணும். 6ஆம் அறிவு உங்களுக்கு இருந்தால் தேடி தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஜெயராஜ் பெனிக்ஸ் அதே ஏரியாக்கள் தான் வருது. ஏன் இந்த வழக்குகள்லாம் பிரபலமாக்கப்படுது, அல்லது அந்த தொகுதியில மட்டும் எப்படி நடந்தது அப்படிங்கலாம் நீங்க தேடி தெரிஞ்சுக்கங்க. இப்போ அந்த தொகுதியில பொதுமக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு சாம்பிள் வீடியோ போடுறேன், பாருங்க. பாத்தீங்களா, குடைக்குள் மலை. பார்த்திபன் படம் எடுத்திருக்காரு நினைக்காதீங்க. பேருந்துக்குள் மலை. அப்படியே குடை பிடிச்சே போறாங்க, தண்ணியை பிடிச்சு அப்படியே என்ஜாய் பண்றாங்க. மக்கள் ஹாப்பியா இருக்காங்க. அவ்வளவு தொகுதி அவ்வளவு சிறப்பா வளர்ந்துருக்கு. தமிழகத்திலே இந்த ஒன் ஆஃப் த ஒஸ்ட் தொகுதி அப்படின்னா தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி. சட்டமன்ற தொகுதி அப்படித்தான்.
பாராளுமன்ற தொகுதி இந்தியாவிலே கேவலமான ஒரு நிர்வாகம் கொண்ட தொகுதினா தூத்துக்குடி. அதுல வேற ஒரு மாற்றமே இல்லை. இந்த தமிழகத்துல வறட்சியான தொகுதி எடுத்தா அதுதான். ஏன் அப்படின்னா இந்த தொகுதி அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் என்றைக்கும் உழைக்கணும்னு நினைச்சதே கிடையாது. மக்களுடைய பிரச்சனைகளுக்கு செவிசாய்க்கணும்னு நினைச்சதே கிடையாது. ஏன்னா அந்த தொகுதி நிர்வகிக்கிற பாராளுமன்ற உறுப்பினரும் அப்படித்தான். யோசிச்சு பாருங்க, வறட்சி எந்த இடத்துல இருக்குது? தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி ஏரியாக்கள்ல எத்தனை குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கு இது வரைக்கும்? தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி விடுங்க, அந்த கனிமொழி அவருடைய பாராளுமன்ற தொகுதி கட்டுப்பட்டுக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள்லையும் வளர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க. வறுமை கோடு எந்த லெவல்ல இருக்கு பாருங்க. யோசிச்சு பாருங்க, ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? ஒண்ணு வரல. என்ன பண்றாங்க? மழை வெள்ளம் வந்தப்ப வீட்டுல அவங்க வந்து பிரியாணி செஞ்சு அவங்க கையால கொண்டு கொடுத்தாங்களாம். இதைத்தான் போடுறாங்க வீடியோல. அந்த பரதேசி மீடியாக்கள் கொஞ்சம் யோசிக்கணும். தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நம்முடைய பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன நிதி கொண்டு வந்தாங்க? இந்த உதயநிதி, இன்ப நிதி, அந்த நிதியை கேட்கலாங்க. தொகுதிக்கு நிதி கொண்டு வந்தாங்க. தொகுதி வளர்ச்சி மேம்பாட்டு நிதி அப்படின்னு அமைச்சருக்கு தனியா நிதி வருது, பாராளுமன்ற உறுப்பினர் தனியா நிதி வருது, சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆண்டுக்கு 5 கோடி வருது. அது இல்லாம யூனியன் சேர்மனுக்கு வருது, அப்புறமா பஞ்சாயத்து தலைவருக்கு வருது. இந்த நிதிகள்லாம் என்ன செலவு பண்றாங்க? எத்தனை குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கு? புதிதாக அணைக்கட்டு கட்டுற திட்டம் ஏதாவது தொடங்கியிருக்காங்களா? விவசாயமே நடக்காத ஒரு உப்பு காத்து ஊற காத்தா இருக்குது. தூத்துக்குடினா வெறும் தூத்துக்குடி உப்பு ஏரியா மட்டும் பார்க்காதீங்க, 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. ஒண்ணுமே நடக்கல. ஒரே சீமக்கரு விளம்பரம். அந்த ஏரியாவை சுத்தி நீங்க ஒரு அவங்களுடைய பாஷையில ஒரு G2 ரியல் எஸ்டேட் தமிழகம் முழுமைக்கும் இல்ல உலகம் முழுமைக்கும் ஒரு எல்கை விரிஞ்சுக்கிட்டே போகுது. இந்த எல்கை விரிஞ்சுக்கிட்டே போற அந்த மிகப்பெரிய ஜாம்பவான் கூட இந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில முக்கியமான இடங்களை செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா யோசிக்கிறாங்க. சிட்டி பக்கத்திலேயே செலக்ட் பண்றாங்க, அவுட்டர் சிட்டி செலக்ட் பண்றது இல்லை. ஏன்? ஃபுல்லா ட்ரை ஏரியா, எதுக்குமே பிரயோஜனப்படாத ஏரியா. நீங்க இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் இருக்கும், இல்ல ஃபேமஸான கோவில், அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. கோவில ஒரு நாள் சுத்தம் பண்ண விட மாட்டாங்க கவர்மெண்ட்ல, அது ஒரு விஷயம். அதுக்கு போற வெள்ள பாருங்க, ஒரே சீமக்கர் விளம்பரம். எங்கேயுமே குளங்களை தூர்வாரம் கிடையாது. எங்கேயுமே அந்த ஏரியா ஒரே பாலைவனத்துல போன மாதிரி இருக்கும் அந்த ஏரியாக்களுக்குள்ள. ஏன்? வளர்ச்சி ஒண்ணும் கிடையாது. எந்த கம்பெனியும் கொண்டு வந்தது கிடையாது, எந்த வளர்ச்சியும் கிடையாது. இந்த ஒஸ்ட் தொகுதி அதுதான். அப்ப கனிமொழி ஒரு எம்பியா சிறப்பா செயல்பட்டு இருக்காங்களா? ஒன்னும் புடுங்கல. தன்னுடைய தொகுதிக்கு எந்த நிதி வளர்ச்சியும் கொண்டு வரல. என்ன பண்ணிருப்பாங்க? பஸ் ஸ்டாண்ட் ஏதாவது கெட்டி பேர் வச்சுருப்பாங்க, டவுனுக்குள்ள பேர் தெரியும். ஏன்னா எல்லாரும் பஸ்ல போகும்போது அவங்க பஸ் ஸ்டாண்டை பார்க்கணும். ஓ, கனிமொழி அவங்க கெட்டது. தெருவுக்கு ஏதாச்சும் வாராங்கல் போட்டு விட்டு அதை அவங்க திட்ட நிதி ஒதுக்கிருப்பாங்க. இன்க்ளூசிவ் குரோத், எல்லோருக்கும் எல்லாம், அப்படிதான் முதலமைச்சர் பேசுறாரு. அதைத்தானே ஒரு திராவிடர் மாடல் சொல்றீங்க. 6 பாராளுமன்ற தொகுதிகள்ல ஈக்குவலா வளர்ந்துருக்குதா? டவுன் மட்டும் வளர்ந்து கிராமப்புற வளர்ச்சிகளை செஞ்சிருக்கிறீங்க அப்படின்ற கேள்வி நீங்க கேட்டக்கூடாது. கேட்டுட்டீங்கன்னா நீங்க வந்து பிஜேபி கூட்டாளி ஆயிடுவீங்க, கேட்டுட்டீங்கன்னா நீங்க திமுக எதிரி ஆயிடுவீங்க, கேட்டுட்டீங்கன்னா நீங்க வந்து சீமான் தம்பி ஆயிடுவீங்க. நல்ல விஷயத்தை கவனிச்சுக்கணும். நீங்க வந்து ஒரு பெண்ணியம் பேசுற அவங்களாவும் அந்த கட்சியில அவங்கள காப்பாத்திக்க முடியல, ஒரு பாராளுமன்ற தொகுதியுடைய உறுப்பினராகவும் காப்பாத்திக்க முடியல. அப்ப என்னதான் இவங்க பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்கட்சி அரசியல். தன்னை ஒரு பிரபலமான நபர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல முகத்தை பதிவு வச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அண்ணனுக்கு அப்புறம் அந்த சீட்ல உட்கார்றது யாரு? தலைவருக்கு அப்புறம் சீட்ல உட்கார்றது யாரு அப்படின்னு அடம்பிடிச்சு அவர் மகன் வாங்கிட்டாரு. இப்ப அண்ணனுக்கு அப்புறம் சீட்ல உட்கார்றது யாரு? மகளிர் அணி பொறுப்பு யாருக்கு? துணை முதல்வர் பொறுப்பு யாருக்கு? அப்படிங்கிற முடிவை உட்கட்சி அரசியல் நடக்குது. யாருக்கு? உதயநிதி துணை முதல்வராக வராரா? கனிமொழி ஆகிறாரா? கனிமொழி ஆனாதான் என்ன தப்பு அப்படின்னு ஒரு கூட்டம். நான் என்ன சொல்றேன், அந்த குடும்பத்துக்கு தான் சொத்து எழுதி வச்சிருக்கதா? வேற எவனும் ஆகக்கூடாது அந்த கட்சியில. விசிகா கொடுங்களேன். எத்தனை வருஷமா நசிக்கிட்டாங்க, பிசிக்கிட்டாங்க, ஓரமா வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல நம்ம அண்ணன் திருமாவளவன். அவர் கட்சியில் ஒருத்தர் திருமாவளவனையே கூப்பிட்டு கொடுங்களேன், அந்த மக்களை முன்னேற்றி விடட்டுமே. கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பிம்பிலிக்கு பிலாப்பி 6 சீட்டு தான் கடைசி வரைக்கும் அவருக்கு. கம்யூனிஸ்ட் கொடுத்துருவாங்களா? கூப்பிட்டு கொடுத்துதான் பாருங்களேன், கொடுப்பாங்களா? அப்ப இந்த கட்சி எதுக்காக நடக்குது யோசிச்சு பாருங்க. கனிமொழி அவருடைய பாராளுமன்ற தொகுதி, நான் என்னுடைய சின்ன அனுமானத்தை சொல்றேன், அவங்களை நீங்க தேர்ந்தெடுத்தா மிகப்பெரிய தப்பு. வேற எவனையாவது தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா ஆட்டையை போடுறதுக்காக திட்டத்தை கொண்டு வந்துருப்பேன். இவங்களை தேர்ந்தெடுத்து இந்த ஸ்டார் கேண்டிடேட் தொகுதி நீங்க தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு ஒண்ணுமே நடக்கல. இனிமேல் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நீங்க வாக்களிக்க போறீங்க. இத்தனை ஆண்டுகளா பாராளுமன்ற உறுப்பினரா அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததுங்கிறத நீங்க தேடி தெரிஞ்சுக்கணும். வெறுமனையா சிட்டிக்குள்ள மட்டும் டெவலப்மெண்ட் இருக்குதுங்க அப்படின்னா அது டெவலப்மெண்ட் இல்ல. அது மாநகராட்சி மேயருக்கு தனி நிதி வருது, ஏன்னா சேர்மனுக்கு தனி நிதி வருது, ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் ஒவ்வொன்றுக்கு நிதி இருக்கு, அந்த ஏரியா நிதி இருக்கு, ஒதுக்குறாங்க. இன்க்ளூசிவ் குரோத்,
நகரங்களை தாண்டி கிராமங்கள் என்ன வந்திருக்குது? தூத்துக்குடி டவுனுக்குள்ள அப்படி ஒரு பேர் அவர் பேர் எழுதியிருக்கு, வாராங்கால் போட்டிருக்குது, ரோடு போட்டிருக்குது, அங்க வந்து சிமெண்ட் சாலை போட்டிருக்காங்க. அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பண்ணுவாங்க, அதை நீங்க விட்டுருங்க. அதை தாண்டி கொஞ்சம் டவுன்ல இருந்து 30 கிலோமீட்டர் வெளியே வாங்க, என்ன நடந்திருக்கு? கம்பெனி ஏதாவது புதுசா வந்திருக்கா? ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்களா? இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்களா? ஒண்ணுமே பண்ணல இல்லையா? அப்புறம் மறுபடியும் நீங்க திமுக தேர்ந்தெடுப்பீங்கன்னு சொன்னா தூத்துக்குடி மக்களை மாதிரி முட்டாள் உலகத்துல எவ்வளவுமே கிடையாது. இவ்வளவு சொன்ன பிறகு உப்பு தயாரிக்கிற அந்த ஊர்ல இருக்கிறவங்களே சோத்துல உப்பு போட்டு திங்க மாட்டீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தான், குஷ்டமும் உங்களுக்கு தான்.